எனக்குன்னு ஒரு வழி காட்டினது என் பொண்டாட்டி. என்னால லவ்வே பண்ண மாட்டான், என்னால ஒரு ஆளுட்டு லவ் பண்ணா. சரி நம்ம வந்து ப்ரொபோஸ் பண்ணா, நம்மளால ஒரு பிள்ளை ப்ரொபோஸ் பண்ணி விட்டாலும் எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இருந்தாலும் இந்த பிள்ளை கொஞ்சம் ஐயோ வாயா பேசுது, என்ன நம்ம என்ன போட்டுக்கிட்டு தள்ளிட போகுதுன்னு பார்க்கும்போது ஆனா மனசு இருந்துச்சு. நான் பிடிச்சவனுக்கான என்ன வேணா பண்ணேன். இப்படிப்பட்ட பிள்ளை நம்மள பண்ணுதுன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணணும் போது எனக்கு ஒரு வெறி வந்துச்சு சார். என் மாமனார் வந்து கொஞ்சம் டீசெண்டா இருப்பாப்ல. என்ன பண்ண அவருக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ள, இல்லன்னா பர்மனன்ட் ஜாப் மாப்பிள்ள வேணும்னு கேட்டாப்ல. எனக்கு வந்து நான் வந்து படிச்சு முடிச்சேன் சார். படிச்சு முடிச்சுட்டு ஒரு இந்த கம்பெனில வேலை பார்த்தா பர்மனன்ட் சொன்னாங்க. பர்மனன்ட் ஜாப் வாங்கணும், பர்மனன்ட் ஜாப் வாங்கி அந்த அம்மாவை கட்டணும்னு வெறி சார். அவங்க அப்பனாத்தா கூட போன் போட்டு நான் பர்மனன்ட் ஆயிட்டுன்னு சொல்லல சார். மாமனார் போன் போட்டு மாமா உன் பொண்ணை கூடு, மாமா கூடு அப்படி கேட்டப்ப எனக்கு வந்த சந்தோஷம் வேற மாதிரி இருந்துச்சு சார். பேசுறவன் 1000 பேசதான் செய்வான். அவனை முன்னாடி நம்ம எப்படி கெத்தா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு என்னோட வெறி. அவன் முன்னாடி நம்ம வந்து வாழ்ந்து காட்டினால அந்த ஒரு வெறி. குடிசை வீட்டுல இருந்து சொந்த வீடு வாங்க இடம் வாங்கினேன் 18 லட்சத்துக்கு செத்து போயிட்டாங்க. அம்பிட்டு வரேன் வண்டி வாங்கின 1 லட்சத்துக்கு செத்து போயிட்டாங்க. அம்பிட்டு வரேன் என் பிள்ளைக்கு நகை சேர்த்து போயிட்டாங்க. அம்பிட்டு வரேன் என்னடா இப்படி அம்பிட்டு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கானு சொல்லிட்டு காண்டுல இருந்திருக்காங்க சார். இவெல்லாம் எப்படி வாழ்ந்து காட்டி காண்டுல இருக்கும்போது எனக்கு அந்த காண்டு தான் எனக்கு சந்தோஷம். அந்த காண்டு அவனுக்கு வகுத்தெரிச்சல், அந்த வகுத்தெரிச்சல் தான் எனக்கு வந்து சந்தோஷம். Download ShareChat.